வாழ்க்கையின் தோல்விக்கு காரணம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த கதையை கேட்டு புரிந்து நடந்து கொள்ளுங்கள். இந்த யானையின் காலில் சங்கிலி கட்டியிருக்கிறீர்களே, அதை அது அறுத்து கொண்டு போக முடியாதா என்று யானை பாகனிடம் சிறுவன் கேட்டான். அதற்கு யானை பாகன் கூறினார், அதனால் அறுத்து கொண்டு போக முடியும், ஆனால் அப்படி போகாது என்றார். யானை எவ்வளவு பெரியது, அது எவ்வளவு வலிமையானது, ஆனால் ஏன் அறுத்து கொண்டு போகாமல் நிற்கிறது என்று சிறுவன் மீண்டும் கேட்டான். அந்த யானை குட்டியாக இருந்த போதும் இதே போலொரு சங்கிலியால் அதனை காலில் கட்டி போடுவார்களாம். அந்த குட்டியும் அதை அறுத்து கொண்டு ஓட எத்தனிக்குமாம். ஆனால் முயன்று முயன்று போதிய வலு இல்லாத காரணத்தினால் நாளடைவில் அதன் முயற்சியை கைவிட்டு விடுமாம். நம்மால் முடியாது என்றொரு மைண்ட் செட்டுக்கு வந்துவிடுமாம். அதே குட்டி வளர்ந்து பெரிய யானையாக ஆன பிறகு அதனுடைய இப்போதைய வலிமையை உணராமல் தன்னால் முடியாது என்ற பழைய மனநிலைமையிலேயே இப்போது உள்ள சங்கிலியை அறுக்க முயலாதாம். சங்கிலிக்கு பதிலாக ஒரு கயிறு காலில் கட்டப்பட்டிருந்தாலும் அதனை அறுக்க முயலாதாம். காலில் கட்டப்பட்டிருந்தால் அங்கேயே நின்று கொள்ள வேண்டும் என்ற மனநிலைக்கு அது பழகிவிட்டது. இந்த உதாரணம் யானைக்கு மட்டுமல்ல, நமக்கும் பொருந்தக்கூடியதே. எத்தனையோ முயற்சிகளை நாம் நம்முடைய வாழ்நாளில் எடுத்திருப்போம். அதில் ஒரு சிறு தோல்வி கிடைத்திருந்தாலும் போச்சு, அவ்வளவுதான் என்ற நம்பிக்கை இழப்பின் காரணமாக நாம் அதில் வெற்றியை அடைய முடியாமல் விட்டுவிடுகிறோம். ஒரு வகையில் நாமும் அந்த யானையைப் போலத்தான். எளிதாக அறுத்துவிடக்கூடிய கயிற்றை எப்படி தன்னால் அறுக்க முடியாது என்ற தன்னுடைய பழைய நம்பிக்கை குறைவிலேயே இருந்து விடுகிறதோ, அதுபோல நாமும் பல சந்தர்ப்பங்களில் நம்மால் முடியாது, நமக்கு சரிப்பட்டு வராது, நமக்கெல்லாம் அது ரொம்ப பெரிய விஷயம் என்ற அவநம்பிக்கையே நாம் மேலே வர பெருந்தடையாக அமைந்து விடுகின்றன. யானையின் பலம் தும்பிக்கை, மனிதனின் பலம் நம்பிக்கை. ஆகவே நாம் அவநம்பிக்கையை தவிர்த்து நம்பிக்கையோடு வாழ்வோம், வெற்றி நிச்சயம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.